ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம வந்து இன்னைக்கு கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து நம்ம வீக்லி சார்ட் அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ இதில் நிறைய பேர் வந்து ஏ ஆப்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. ஸோ ஏ ஆப்ஷனில் நீங்கள் வந்து கட்டாயம் வந்து டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ மேபி மார்க்கெட் வந்து திரும்ப ரிட்டர்ன் இந்த ஜூனுக்கு வந்துட்டு திரும்பவும் பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் நிறைய யூஎஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, வார் சிச்சுவேஷன் சம்மந்தமான அப்டேட்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. பட் டெக்னிக்கல் ரீதியாக இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சார்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணாதீங்க. இந்த சார்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபியூச்சரில் வந்து இதுக்கு மேலே மார்க்கெட்டில் வந்து ஒரு 4 ஹவர்லேயோ இன்ட்ராடேலையோ நமக்கு க்ளோஸ் வைக்கல கட்டாயம் வந்து பி ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து இன்னைக்குள்ள அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ ஆல்ரெடி வந்து இது வந்து நேற்று லைவ்ல கொடுத்த அப்டேட். ஸோ லைவ்ல வந்து பை ஆப்ஷன் நம்ம ஒரு 35 சரி நம்ம லைவ்ல கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு மேலே பை ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு 85 சரி உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ வந்து நம்ம இன்னைக்குள்ள அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ அப்படியே நம்ம இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வளமையாக பார்க்குற மாதிரி பார்த்துக்குறோம். ஸோ வீக்லி பார்த்துக்குவோம். நமக்கு வீக்லி க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் நமக்கு வந்து 2 டேஸ் இருக்குது. சாரி 3 டேஸ் இருக்குது. ஸோ மேபி இந்த 3 டேஸுக்கு பிறகு நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் மூவ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஜிடிபி நியூஸ் இருக்குது. ஸோ ஜிடிபி நியூஸில் வந்து நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் பை இல்லாட்டி செல் கிடைக்கும். ஸோ அந்த கிடைச்சதுக்கு பிறகு கொஞ்சம் நம்ம பிரேக் அவுட் நடந்தால் 2148 கீழே பிரேக் அவுட் நடந்தால் கொஞ்சம் லாங் செல் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லை மார்க்கெட்டில் ஜிடிபி நியூஸில் எகெயின் திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த ஜூன் ஆல்ரெடி நம்ம பேசின ஜூன் தான் 80க்கு மேலே. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து 80க்கு மேலே மார்க்கெட் வந்து எதுவுமே க்ளோஸ் வைக்கல. ஸோ அந்த 80 ஜூன் நான் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் தெளிவாக கொடுத்துருப்போம். இந்த 2180 2182க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் எகெயின் பை ஆப்ஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஸோ அதே சேம் ஆப்ஷன் தான். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நமக்கு வந்து வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இந்த ரெண்டு சைட்டில் ஏதாவது ஒரு சைட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் நமக்கு கிடைக்கணும். ஸோ அப்படியே வந்து இன்ட்ராடே அப்டேட் போய்க்கணும். ஸோ இன்ட்ராடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இந்த கேண்டில் வந்ததுக்கு பிறகு ஒரு லாங் கேண்டில். ஸோ அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் கேண்டலுக்கு பிறகு இன்னைக்கு மார்க்கெட் ஏஷியா மார்க்கெட்டில் இதுக்கு மேலே அபவ் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் வச்சிருக்கு. ஸோ அதனால நமக்கு தேவையான இந்த பாயிண்ட்டை மட்டும் இப்போதைக்கு எடுப்போம். ஸோ இந்த ஜூனை மட்டும் நான் இப்போதைக்கு எடுக்கிறேன். அதாவது 65. நீங்கள் வந்து அப்ராக்ஸாக வந்து 65 எடுங்க. 60 எடுத்தாலும் ஓகே. நீங்கள் வந்து அப்ராக்ஸாக 60 எடுங்க. வேணா இது கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட் வந்து நீங்கள் இந்த சர்வர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? 4 ஹவர் சார்ட் படி நம்ம பார்க்கல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பெண்டிங். நமக்கு இந்த ஜூனில் வந்து கரெக்டான ஒரு 4 ஹவர் வந்து ஃபியூச்சரில் நமக்கு கிடைக்கணும். ஆல்ரெடி நமக்கு கிடைச்சது தான் இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடைச்சிட்டு இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி தான். என்னன்னா திரும்பவும் ரிட்டர்ன் மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்கு. ஸோ எகெயின் மார்க்கெட்டில் வந்து திரும்ப ரிட்டர்ன் நமக்கு வந்து இந்த ஜோனில் ரிட்டர்ன் நமக்கு இது ஒரு ரெட் கலர் கேண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஜோனில் பிரேக் அவுட் நடக்கக்குள்ள நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட்டில் அப்படி எதுவுமே நடக்கலை, திரும்பவும் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எகெயின் மார்க்கெட்டில் வந்து கட்டாயம் வந்து 2195 இல்லாட்டி 2200 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்குள்ள இதில் வந்து ட்ரேடுக்குரிய ஒரு ஜோன் இல்லை. ஏன்னா அதில் பையும் கிடைக்கும் செல்லும் கிடைக்கும். ஒரு லாங் பை லாங் செல் கிடைக்கிறேன்னா இந்த ஜோனை விட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ அப்படியே நம்ம வந்து 1 ஹவர் சார்ட் வைக்கலாம். ஸோ 1 ஹவர் சார்ட்னு படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஆல்ரெடி அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நேற்று ஃபாலோ பண்ணியிருந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ டிஃப்ரெண்ட் இல்லை, சேம் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போதைக்கும். ஸோ கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹைக்கு பிறகு மார்க்கெட் இன்னுமே பிரேக் அவுட் நடக்கலை. ப்ரீவியஸாக இருந்த அந்த ஹை. ஸோ அதே மாதிரி இது ஒரு லோ, அதாவது 2157க்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 2148 மட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைன்லையும் மட்டும் பாருங்கள், நமக்கு கரெக்டாக இந்த ஹை பிறகு இந்த ஹை அண்ட் லோ தான் மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு ஹை அண்ட் லோ மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகிறதா இருந்தால் கட்டாயம் வந்து இந்த ஜோனில் க்ரியேட் ஆகணும். ஸோ இந்த 75ல் க்ரியேட் ஆனிச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் வரக்குள்ள பிரேக் அவுட் பண்ணக்குள்ள இந்த இடத்துல நமக்கு 2
செல் இருக்கு. அதாவது இந்த இடத்துல நீங்க செல் எடுக்கலாம். சப்போஸ் இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நீங்க இதுலயும் நீங்க செல் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. 2 இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்ல மார்க்கெட்ல வந்து இந்த இடத்துல ஃபெயிலியர், மார்க்கெட் திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த ஜோனுக்கு மேல போகல கட்டாயம் இந்த ஜோன் மட்டும் வெயிட் பண்ணுங்க. எகைன் இந்த ஜோன்ல வந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கட்டாயம் வந்து இந்த 2200 மட்டும் மார்க்கெட்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ மஸ்டா நீங்க இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டவுன் சைட் வந்து ட்ரெண்ட் லைன் இருக்கு. பட் அது இப்போதைக்கு நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ பெரிய அளவு அது ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு ட்ரெண்ட் லைன் இல்லை. ஏன்னா இந்த அந்த மார்க்கெட்ல இருக்கிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னோட தான் வச்சு எடுக்கிறேன். ஸோ இந்த ஜோனோட நான் எடுக்கிறேன். நீங்கள் இப்படி எடுங்க. ஸோ மேபி மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ தூரம் ரிட்டர்ன் வரலாம். இந்த இடத்துல வந்துட்டு நியூ லோ ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கொஞ்சம் திரும்பவும் மேலே போயிட்டு திரும்ப பிரேக் அவுட் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பை எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், இதுக்கு மேலே தான் பை. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த 80க்கு மேலே தான் நமக்கு பை. ஸோ அந்த 80க்கு மேலே நமக்கு மார்க்கெட்டில் வந்து கரெக்டான ஒரு பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து பை எடுக்கலாம். பை வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் 2180ல இருந்து நீங்கள் 2183 மட்டும் வெயிட் பண்ணுங்க. 83க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா கட்டாயம் வந்து 2126 வந்து சாரி 2186 மட்டும் வரும். 86க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 2200 மட்டும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம செல்லுக்கான ஆப்ஷன் நம்ம பார்க்கல. 2 செல் இருக்குது இதில். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஸோ இதில் பிரேக் அவுட் நடக்கணும், இதில் நம்ம செல் எடுக்கணும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு நம்ம ஒரு செல் எடுத்தால் கட்டாய மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒரு ஷார்ட் செல். ஸோ இதுலேயும் கரெக்டாக நீங்கள் டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஃபேக்கான ஒரு பிரேக் அவுட் கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது. எப்பயுமே நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணக்குள்ள மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக பண்ணோம்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் பார்ப்போம். அதாவது ஒரு பை சைடில் வந்து நமக்கு டவுன் கிடைக்குதுன்னா அதுலேருந்து நம்ம பை பண்ணக்குள்ள அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கக்குள்ள கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கூடயா இருக்கும். இதே நம்ம பிரேக் அவுட் செய்யக்குள்ள கட்டாயம் அந்த பிரேக் அவுட் வந்து கட்டாயம் வந்து அது நம்மளோட டாப் லாஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு வர மாதிரி தான் பிரேக் அவுட் நடக்கும். ஸோ அதனால பிரேக் அவுட் வந்து ஒன்று கரெக்டான ஒரு பிரேக் அவுட்டாக இருந்தால் கண்டினியூஸாக மூவ் ஆயிரும். அப்படி இல்லை அது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறோம். மார்க்கெட்டில் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. திரும்ப இந்த ஜோனில் திரும்ப இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் நடக்குது, கொஞ்சம் கீழே வருது, அப்பையும் ஒரு டவுன் நம்ம எடுக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இது மெயின் ஆப்ஷன் நான் கொடுத்தது பிரேக் அவுட்டுக்கான ஆப்ஷன். இது மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்கான ஒரு ஆப்ஷன். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு கட்டாயம் டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது ஃபர்ஸ்ட் இது நடக்கணும், ஏ. ஸோ அப்படி ஏ நடக்கலைன்னா A1 நடக்கலாம், கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மார்க்கெட்டில் மேலே போகலாம். ஸோ அப்படி இல்லை ஏயும் A1 நடக்கலைன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த பி ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்கு. இதை வந்து நம்ம ஸ்மாலாக்கும். ஸோ A1 B. ஸோ இது 2 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன பொறுத்தவரை இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு கீழே பிலோ லாங் செல் வரும். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம பேசின விஷயம் தான், நிறைய டைம் பேசியிருப்போம். 2148லேருந்து 2147 மட்டும் பார்க்கணும்னா பாருங்கள். பிலோ நமக்கு ஒரு லாங் செல் வரும். ஸோ அந்த லாங் செல் வந்துச்சுன்னா கட்டாயம் நம்மளுக்கு வந்து 2130ல இருந்து நீங்கள் வந்து 2100 மட்டும் எதிர்பார்க்கலாம் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஸோ கீ ஜோன் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறோம். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்குரிய கீ ஜோன்னா நம்ம இந்த லாங்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இந்த ஹைலேருந்து தான் நம்ம எடுக்கணும். இந்த ஹைலேருந்து நம்ம இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நான் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த லோ மட்டும் எடுத்தோம்னா 50%ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2190. ஏன்னா அந்த 2190க்கு மேலே நீங்கள் வந்து எபோவ் லாங் பை போகலாம். இதுக்கு மேலே 50% கவர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு லாங் பை போகலாம். ஸோ 61%க்கு பிறகும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு லாங் பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இவ்வளோ தூரம் வர்ற மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம்.
ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு லாங் பை போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. பட் அது டிபெண்ட், நமக்கு இந்த இடத்துல கிடைக்கிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னும் இந்த இடத்துல இருக்கிற நியூஸ் டைமை பொறுத்து தான் நம்ம அதை அப்டேட் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ ஷார்ட் டைமுக்குரிய கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு தேவையான கீ ஜோன் மட்டும் நான் இருந்து இந்த ஹை மட்டும் நான் பார்க்குறேன். இந்த ஹை பார்க்கல உங்களுக்கு 50%ன்னு பார்த்தீங்கன்னா 217 வரும். 61%ன்னு பார்த்தீங்கன்னா 2167 வருது. ஸோ இதை விட பெட்டரான ஒன்று நம்ம எடுக்கிறதா இருந்தால் இதை கீ ஜோன் வந்து நம்ம வந்து இந்த கீ ஜோன் எடுங்க, 64க்கு பிலோ. ஸோ இது ஒரு நல்ல கீ ஜோன். ஸோ இது ஒரு கீ ஜோனாக எடுத்துக்கிறேங்க. ஏன் இதை கீ ஜோனாக எடுக்கிறோன்னா, மார்க்கெட்டில் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நமக்கு செல்லுக்கான அப்டேட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்கக்குள்ள இன்னும் நமக்கு ஒரு ஷார்ட் பை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஜோனுக்குள்ளே நமக்கு ஒரு ஷார்ட் பை கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இதில் ஒரு ஷார்ட் பை, இதிலிருந்து ஒரு செல். அதனால தான் நான் வந்து இந்த 2164 வந்து நான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் மேலே இருக்க கீ ஜோன் வேணும்னா நீங்கள் வந்து 2180 எடுத்துக்கிறீங்க. இதுக்கு மேலே நமக்கு பை. ஸோ சின்ன அப்டேட் தான், பெரிய அப்டேட்டில். இன்றைக்கி பெரிய நியூஸ் டைம்ஸ் எதுவுமே இல்லை. நமக்கு வியாழக்கிழமை தான் வந்து ஜிடிபி நியூஸ் இருக்குது. ஸோ ஜிடிபி நியூஸ் இருக்கிற மட்டும் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி நாளைக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இது தான். மெயினாக வந்து இந்த A1 நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் நமக்கு இது நம்ம நினச்ச மாதிரி ஏயும் A1ம் நமக்கு கிடைக்கல, இதில் ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா கட்டாயம் இந்த பி ஆப்ஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.